காதலனோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா சொந்த பந்தங்கள் எங்க நம்மளை கொன்னுடுவாங்களோன்னு பயந்துருக்காங்க இங்க ஒரு இளம் பெண். வேற எப்படி காதலனை கரம் பிடிக்கிறதுன்னு யோசிச்சப்பதான் அவங்களுக்கு ஒரு பக்காவான பிளான் போட ஐடியா கொடுத்திருக்கு இந்த திரைப்படம். கொலை செய்து உடலை மறைத்து காவல்துறையினருக்கு தண்ணி காட்டும் கதாநாயகனை நாம் பாபநாசம் திரைப்படத்தில் பார்த்திருப்போம். 2013ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான திருஷ்யம் படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த பாபநாசம். மலையாளத்தில் மோகன்லால் ஜார்ஜ் குட்டியாக நடித்த கதாபாத்திரத்தை மேலும் மெருகேற்றி தமிழில் சுயம்புலிங்கமாக வாழ்ந்து காட்டினார் நடிகர் கமல்ஹாசன். விறுவிறுப்பான இந்த கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் அமர வைக்க ஹிந்தி மொழியிலும் அஜய் தேவ்கன் நடிப்பில் திருஷ்யம் என்கிற பெயரிலேயே சென்ற 2015ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஹிந்தியில் அஜய் தேவ்கன் நடிப்பில் திருஷ்யம் 3 உருவாகி வரும் நிலையில் இந்த படத்தின் முந்தைய பாகங்களை பார்த்து ஒரு உண்மையான கொலை சம்பவத்தையே ரீக்ரியேட் செய்துள்ளனர் குஜராத்தைச் சேர்ந்த இந்த இளம் காதல் ஜோடி. காதலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக திருஷ்யம் படம் பார்த்து இவர்கள் செய்த ஒரு படுகொலைதான் தற்பொழுது இருவரையும் கம்பி எண்ண வைத்திருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகளின் பெயர் கீதா மற்றும் பரத். இருவரும் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் கீதாவிற்கு வேறொரு நபரோடு திருமணம் நிச்சயித்திருக்கிறார்கள். பெற்றோர் எதிர்ப்பை மீறி இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் குடும்பத்தினர் ஆணவ கொலை செய்து விடுவார்கள் என பயந்திருக்கிறார்கள். வேறு எப்படி காதலில் வெற்றி பெறுவது என யோசித்த போதுதான் இருவருக்கும் திருஷ்யம் படம் நினைவுக்கு வந்திருக்கிறது. உடனடியாக OTTயில் இந்த திரைப்படத்தை ஓட்டி பார்த்த காதலர்களுக்கு ஒரு பக்காவான பிளான் கிடைத்துள்ளது. கீதாவை யாரோ மர்ம நபர்கள் கொலை செய்து விட்டார்கள் என உறவினர்கள் நம்பும்படி நாடகமாட முடிவு செய்துள்ளனர். கீதா கொலை செய்யப்பட்ட பிறகு பரத் தேவதாசாக மாறி மாயமாகிவிட வேண்டும். இதுதான் இவர்கள் கதையின் ஒன்லைன். பரத் மனநலம் பாதிக்கப்பட்டு ஊரில் இருந்து காணாமல் போன பிறகு காதலர்கள் இருவரும் வேறொரு பிரதேசத்தில் கணவன் மனைவியாக புது வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய கதையின் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பரத்துக்கும் கீதாவிற்கும் ஒரு டெட் பாடி தேவைப்பட்டிருக்கிறது. கீதாவின் அங்க அடையாளங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நபரை பரத் தீவிரமாக தேடி அலைந்துள்ளார். அப்போது வவ்வா என்கிற கிராமத்தைச் சேர்ந்த 56 வயதான முதியவரான சோளங்கி பரத்திடம் லிப்ட் கேட்டு 2 வீலரில் பயணித்துள்ளார். சோளங்கியின் உயரம், எடை மற்றும் உடல் வாகு அப்படியே கீதாவோடு பொருந்தி போக இவரையே கொன்று கீதாவாக சித்தரித்து விடலாம் என திட்டம் போட்டுள்ளார். அதன் காரணமாக சோளங்கியை ஆளரவமற்ற பகுதிக்கு கடத்தி சென்ற பரத் அவரை கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். அதன் பிறகு கீதாவை கிரைம் ஸ்பாட்டிற்கு வரவழைத்து அவர் அணிந்திருந்த ஆடைகளையும் கொலுசையும் சோளங்கிக்கு மாட்டிவிட்டு உடலை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளனர். ஆனால் கரிக்கட்டையாக மீட்கப்பட்டது ஆணின் டெட் பாடி என்பதை போலீசார் சோதனையில் கண்டுபிடித்ததால் கீதாவின் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படியே ட்விஸ்ட் ஆகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தான் இறந்து விட்டதாக உறவினர்களை நம்ப வைத்து தப்பிச் செல்ல முயன்ற காதலர்கள் இருவரையும் போலீசார் ரயில் நிலையத்தில் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். கீதாவிற்கும் பரத்திற்கும் உள்ளூரைச் சேர்ந்த நாடோடிகள் யாரேனும் கொலைக்கு உதவினார்களா என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.